உங்களுக்குள்ள ஒரு அதீதமான பவர் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் சொல்கிறது நடக்குது, இது கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறீங்க, அது வந்து அப்படியே ஒரு வார்த்தை கூட வரி கூட மாறாமல் அப்படியே நடக்குது. இந்த பவர் எல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்குள்ள ஒரு இறைசக்தி இருக்குது, இல்லை ஒரு அதீத ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க சார்? மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் வந்தார். அவர் என்னை வந்து பார்க்க வரும்போது கிட்டத்தட்ட அவருடைய வயதினுடைய மதிப்பு 70 வயது மதிப்பிடலாம். இல்லை என்னை இப்படி ஆக்கிட்டாங்க, வயசான ஒரு மாதிரி 70 வயசு உள்ள மதிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க, என் வயசு அது இல்லை, இந்த அட்ரஸ் நீங்கள் தான் நண்பர். அப்புறமா தான் சொல்ல வர்றாரு, இல்லை சிவபெருமன் அனுப்பிச்சார், இதை கொடுத்துட்டு அங்கே போன்ட்டார். சரிங்க ஏதோ சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தான் பண்ண, எனக்கு தெரியாததை கேட்குறீங்களேன்னு, உங்களால் பண்ண முடியும், நீங்கள் செய்கிறீங்க. அப்புறம் அப்படியே யோசித்தேன், சரி எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு சொல்லிட்டாரு, இப்போ நான் கேட்கணும்ல அப்படின்னு. உண்மையே சொல்ல போனால் நான் 1 மாதம் தான் இருந்தேன் அவருக்காக. ட்வின்ஸ் டவரை கட்டி முடித்தா அடுத்த 2 நாளே அவர் சாமியார் ஆகிட்டார். அடுத்த 2-3 நாளே சாமியார் ஆகிட்டார்னு அது அவர் சொன்னது. சாமியார் ஆகிட்டார். சாமியார் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஆகிட்டார், இது மாதிரி ஆக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்புறமா நான் அவரை தவம் இருந்து அதை பண்ணி அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டேன் அவரை அந்த ஏஜுக்கு. 40 ஏஜுக்கு கொண்டு கிட்டத்தட்ட அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா அவர் பிரமிச்சு போயிட்டார். நம்ம கோயிலில் கட்டும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் நின்றுட்டுருக்கிறேன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு. அந்த டே 1 அவருக்கு சந்தனம் வைக்கிறாரு, மொத்தம் 3 இது வைக்கிறாரு. அவர் வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நம்மக்கிட்ட நியூமில் பார்த்தவங்க யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாரு. பார்த்தா அவரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஒலி அடிக்கிற மாதிரி அடிக்குது. நான் உடனே அவர்கிட்ட அங்குள்ள குறுக்கள் கேட்குறேன், என்ன சாமி இந்த சந்தனம் வச்சுங்க, பின்னாடி லைட்டு கிட்டே அதை சைடில் வச்சுருக்கோம், அப்படியே ஒலி அடிக்குதுன்னு நான் கேட்டேன். லைட்டு எங்கே இருக்குது சாமி, இதான் பாருங்கள். அப்போ தான் அவர் சொன்னார், இறைவனுக்கு நாம் என்ன செஞ்சாலும் அவரை எப்படி பண்ணணுமோ அவர் மோல்ட் பண்ணிப்பார். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்களாகிய நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா சந்திரசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளை ஒரு பதிவுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சார். அதில் வந்து ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இது என்னுடைய கேள்வியும் கூட சார். உங்களுக்குள்ள ஒரு அதீதமான பவர் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் சொல்கிறது நடக்குது, இது கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறீங்க, அது வந்து அப்படியே ஒரு வார்த்தை கூட வரி கூட மாறாமல் அப்படியே நடக்குது. இந்த பவர் எல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்குள்ள ஒரு இறைசக்தி இருக்குது, இல்லை ஒரு அதீத ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க சார்? கண்டிப்பாக, எப்படியும் குறைஞ்சது ஒரு 35 ஆண்டுக்கு முன்பு. நான் சொல்கிறதுலேருந்து ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், 1 வருஷம் முன்ன பின்ன. அப்போ மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் வந்தார். அவர் என்னை வந்து பார்க்க வரும்போது கிட்டத்தட்ட அவருடைய வயதினுடைய மதிப்பு 70 வயது மதிப்பிடலாம். அவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா, உலகிலே முதலாக ட்வின்ஸ் டவர் கட்டினது வந்து மலேசியாவில் தான். அது கட்டினது கூட ஒரு தமிழர் தான், அனந்தகிருஷ்ணன், அவர் தான் கட்டினார். அவர் அதனுடைய சீஃப் இன்ஜினியர், அவர் பேர் தான் சவுந்தரராஜன். என்னை வந்து பார்க்க வந்தவர் அவர் தான், சவுந்தரராஜன் என்பவர். அப்போது அவர் எதுக்கோ பேச வரும்போது, சொல்லுங்கள் பெரியவர்னா, அவருக்கு நான் பெரியவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்க உங்களுக்கு 70 வயது மதிக்கத்தக்கிற போய் உங்களை போயிட்டு பெரியவர் சொல்லு, என் வயசு அது இல்லைங்கன்றாரு. அவர் 40+ தான் சொல்கிறாரு. அவர் என்னங்க 40+ இப்படி ஆகிட்டீங்க, இப்படி இருக்கீங்களா, அதுக்காக தான் நான் வந்தேன் உங்களை அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்னது புரியல. அது சரி சொல்லுங்கள், என்ன வேணும்னு. இல்லை என்னை இப்படி ஆக்கிட்டாங்க, வயசான ஒரு மாதிரி 70 வயசு உள்ள மதிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க, என் வயசு அது இல்லை, ஆக்கிட்டாங்கன்னு அது யாருங்க அப்படின்னா அது சொல்கிறாரு. பட் அது இதில் சொல்ல முடியல. அதுக்கெல்லாம் கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போது சொல்லி முடிச்சுட்டு, என்ன இறைவன் தான், சிவபெருமான் தான் என்னை வந்து உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே அனுப்பிச்சி விட்டாரு, நான் வந்தேன்னாரு. ஆனால் வரும்போது ஒரு பேப்பரில் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, இது நீங்கள் தானே அப்படின்னு என்னை கேட்டார். ஆமாண்ணே. இது உங்கள் அட்ரஸ் தானே? ஆமாண்ணார். உட்காந்துக்கிட்டார். அந்த அட்ரஸை தேடி ரொம்ப அலைஞ்சிருக்கிறார். அப்போது இந்த அட்ரஸ் நீங்கள் தான் நண்பது. அப்புறமா தான் சொல்ல வர்றாரு, இல்லை சிவபெருமன் அனுப்பிச்சார்,
அப்போ சிவபெருமனையும் கேட்டுருங்க ஆக்கிட்டாங்கல்ல. அப்போ அவரே கேட்டால் அப்போ உங்களுக்கு அவரு இது அட்ரஸ் கொடுத்தவரை நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட கேட்டனாக்க உங்களுக்கு இதை கொடுத்துட்டு அங்கே போன்ட்டாரு. நான் எங்கே என்ன போய் எப்படி கேட்க சொல்கிறீங்க? இந்த அட்ரஸ் கொடுத்து அவரை போய் பாருன்னாரு. நான் வந்தேன். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னாரு. ஏங்க எனக்கு தெரியாததில் போய் கேட்குறீங்கன்னா என்ன பேசுகிறது? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க அப்படின்னு. நீங்கள் தான் பண்ணுறீங்க, அவர் கொடுத்துருக்குறாரு. ஏங்க கடவுள் போய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமே புரியல எனக்கு. என்னது இப்படி கேட்குறாரு ஏங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் வந்துட்டு அட்ரஸ், நான் மலேசியாவிலேருந்து வரேன், எனக்கு அட்ரஸே தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நான் ஃபுல் அட்ரஸில் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கரெக்டு. ஃபுல் அட்ரஸும் கிடையாது. அதனால் நான் நம்புகிறேன். ஓரளவுக்கு நான் நம்புறதுக்கு ஒரு காரணம், என் பேர் இருக்குது, சென்னைன்னு போட்டிருக்கு. அப்போ நான் இருக்கும்போது அட்ரஸில் அந்த ஏரியா மட்டும் போட்டிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதை வச்சு கொஞ்சம் அலைஞ்சிருக்கிறார் லேசாக, ரொம்ப நாளே இல்லை, கொஞ்சம் அலைஞ்சிட்டு ஏதோ ஒரு இதில் வந்துட்டார். அதனால் நாங்கள் அப்போ நான் அப்படி இருந்தால் அட்ரஸ் தெரியல உங்களை, நான் ஏன் உங்களுக்கு வந்தோடனே முதல்ல கேட்கேன்னாரு. சரிங்க ஏதோ சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தான் பண்ண, எனக்கு தெரியாததை கேட்குறீங்களேன்னு. உங்களால் பண்ண முடியும், நீங்கள் செய்கிறீங்கன்னாரு. அப்புறம் அப்படியே யோசித்தேன், சரி எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு சொல்லிட்டாரு, இப்போ நான் கேட்கணும்ல அப்படின்னு. ஏன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல, என்னால் பதில் சொல்லவும் முடியல, பதில் சொல்லவும் தெரியல. அவர் சொல்லிட்டாரு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு. உண்மையே சொல்ல போனால் நான் 1 மாதம் தான் இருந்தேன் அவருக்காக. ஒருத்தருக்கு ரிசல்ட் சொல்கிறதுக்கு நீங்கள் 1 மாதம்? ஆமாம், பின்ன அவர் சொல்லிட்டாரு, அவர் பாட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தான் சொன்னார், சிவன் தான் சொன்னார், இறைவன் தான் சொன்னார், நீங்கள் பண்ணி கொடுங்கனாக்கா அதை என்னால் நம்பாவும் இருக்க முடியல. காரணம் கேட்டாக்கா, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு எந்தவித அட்ரஸ் இல்லாமல் என் பேர் மட்டும் இருக்குது, அந்த ஏரியா இருக்குது, ஃபார்மல் நியூமராலஜியாக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நம்புற ஃபார்மல் நியூமராலஜின்ற வார்த்தை உங்களுக்கு கொடுத்தானோ? ஆமாம், ஃபார்மல் நியூமராலஜி, என் பேர், ஏரியா, நான் இருந்த ஏரியா, மூணே இதுதான் பாயிண்ட்டு. அப்போ அவர் சொன்னேன், இங்கே அப்படி இருந்தால் நான் அட்ரஸில் போட்டு வந்திருப்பேன். நான் சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு கூட சொல்லி, எங்கள் ஃப்ரெண்டுங்க அப்போ அவர் அட்ரஸ் கொடுக்க மாட்டாருன்னாரு. சரி விட்டுருங்கன்ட்டேன். ஏன்னா எவ்வளோ ரொம்ப இதெல்லாம் நடந்துருக்கு கான்வர்சேஷனு. சரி எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, ஏன்னா நீங்கள் உடனே கேட்டு நான் எப்படி செய்ய முடியும், கொஞ்சம் கொடுங்க. இல்லை பிரச்சனை இல்லை, நான் இங்கே ரூம் போட்டு தங்கி நான் இங்கே ஒரு இடத்துல இருந்துக்கிறேன், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அது வரைக்கும் இங்கே இருக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு எப்போ தெரியாது, நீங்கள் அதை கவலைப்படாதீங்க, நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க, கூப்பிடும்போது வரேன்னாரு. சரி 1 மாதம் நான் தான் இருந்தேன். ஆமாம், பின்ன அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு சித்தர்கள், யோகிகள், முனிகள், ரிஷிகள் இவங்களாம் என்ன பண்ணாங்க, இறைவன்கிட்ட வேணும்னாக்கா தவம் தான் இருந்தாங்க. பார்த்தேன் 1 மாதம் இவருக்காக உட்காந்து தவம் இருந்தேன். அது எப்படி இருந்தேன் அதெல்லாம் அது தவன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. அப்படி இருந்தேன், இருந்து முடிச்சா அதில் பதில் கிடச்சிது. திருப்பி ஃபோன் அடித்தேன், வந்தார். இல்லை ஃபோன் அடித்தேன்னு இல்லை, நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், அவரும் பேசினார், நானும் பேசினா, அவர் இருக்கிற இடம் தெரியும், ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். வந்தார், கூப்பிட்டேன், வந்தார், உட்காந்தார். சில இதெல்லாம் சொன்னேன், சில பொருளெல்லாம் கொடுத்தேன். அது அந்த மாதிரி பொருள் நான் கேள்வியே படலை. அந்த தவத்தில் அதுக்கு வந்துச்சு, தவத்தில். அப்போ நான் அதை கேட்குறேன், வெளியே அதை வர வச்சு, ஒரு ஆள் மூலிமா வர வச்சு அந்த பொருளெல்லாம் கையில் கொடுக்குறேன். அது ஒரு வகையான ஸ்டோன். அது ஆனால் இப்போ என்கிட்ட கேட்டால் இல்லை, அது அவர்கிட்ட கிடைச்சதோடு சரி. அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியும். அந்த மாதிரி கிளைண்ட் உங்களை தேடியும் அதுக்கப்புறம் அது இன்னும் தேடி வரல, அந்த மாதிரி இதுவும் கிடைக்கவும் இல்லை. அதை கொடுத்தவரும் அதுக்கப்புறமும் இல்லை அவர். இல்லை, அதுதான் உண்மை. அது உண்மையானது அதுதான். யார் மூலிமா பிடிச்சி அவர் அப்படி ஒரு ஆள்னா அது அவர்கிட்ட தான் இருக்குன்னாங்க. அந்த பேர் சொன்னாக்கா நான் இருக்குங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கொடுத்தாரு. அந்த பொருளை கொடுத்தேன், இதை கையில் வைங்கன்னு, கையில் வச்சு எந்த நேரம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நான் ஒரு பேர் கொடுத்தேன். நான் பேரை மாற்றிட்டேன், அவர் பேர் சவுந்தரராஜா. அதுக்கப்புறம் நான் ஒரு வேறு பேர் மாற்றிட்டேன், சாமியார் பேர் மாற்றிட்டேன். அவர் சாமியாராக போகணுன்னு ஆசைப்பட்டார். அவர் காவி உடையில் தான் வந்தார், பக்கா காவி உடை. நான் சாமியார் ஆகிட்டேனே, நான் அதை சொல்ல விட்டுட்டேன். அந்த ட்வின்ஸ் டவரை கட்டி முடித்த அடுத்த 2 நாள்லேயே அவர் சாமியார் ஆகிட்டார். அடுத்த 2-3 நாள்லேயே சாமியார் ஆகிட்டார். அது அவர் சொன்னது. சாமியார் ஆகிட்டார். சாமியார் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஆகிட்டார், இது மாதிரி ஆக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்புறமா நான் அவரை தவம் இருந்து அதை பண்ணி அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டேன் அவரை அந்த ஏஜுக்கு. 40 ஏஜுக்கு கொண்டு கிட்டத்தட்ட அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா அவர் பிரமிச்சு போயிட்டார். அப்போ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் சில இதெல்லாம் இது பண்ணுவார், அது சொல்ல வேண்டாம். அப்போ தான் என் பவரை நானே ஃபீல் பண்ணேன். சரி, ஒரு தவத்தின் மூலமாக ஏஜ் ரிவர்ஸ் பண்ணுறது கூட சாத்தியமான ஒரு விஷயமா சார்? அப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் அதை செய்யலை, அது வேறு விஷயம். யாரும் கேட்கவும் இல்லை, நான் செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் கேட்கவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை. எனக்குள்ள ஒரு அந்த அதீதமான பவர் வந்து அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன்.
அதுக்கப்புறம் இந்த ஃபார்மல் நியூமராலஜினுடைய பவர் வேறு மாதிரி போயிடுச்சு. எதுவும் முடியலங்கிறதுலாம் இல்லை, என்னாலும் கேன் டூங்கிற மாதிரி ஆச்சு. எதை வேணாலும் பண்ண முடியும், கேன் டூ எனி திங்ஸ், எதை வேணாலும் பண்ண அப்படின்னு அப்போ அதை நோக்கி பயணித்தேன் நான். அவ்வளோத்துக்கும் அதை பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அது முடியும். இப்போவும் எதுலாம் முடியாது, ஆனால் ஒரு ப்ரேயர் போட்டுக்கிறது. ஏன்னா அது வந்து ஏன்னா சில விஷயங்கள் அது நம்ம சொல்கிறோம்ல, விதி வந்து நாம் செய்கிறது விதி சேஞ்சபிள், கர்ம சேஞ்சபிள். அப்போ அவரை கேட்டுக்கிறது. அதனால் நான் என்ன பார்த்துக்கிறது, யார் பார்க்குறதா இருந்தாலும், யாருக்கு நியூமராலஜி பார்க்குறதாலும் ஒரு பர்மிஷன் அவர்கிட்ட வாங்கிக்கிறது. பார்க்கவா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, அவர் கொடுத்துட்டா செய்யுது. அதனால தான் எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்கள் அனுப்புங்க, பர்மிஷன் கிடைச்சவொன்னே நான் பார்க்குறேன்றது. இறை அனுமதி வேணும். ஆமாம்மா. ஒன்றும் உங்கள் குலதெய்வம், இல்லை எங்கள் குலதெய்வம், இல்லை சிவன், 3 சமாச்சாரம், 3 பேர் யாருன்னா ஒரு ஆளுக்கிட்ட கேட்டுட்டு பார்த்து கொடுத்துடுறது. ஏன்னா சிலது அவர் பார்க்குற சமாச்சாரத்தை நான் பார்க்கக்கூடாது, என் வேலை அது இல்லை, அந்த ப்ராசஸ்ஸே வேறு, அதை தொடரதா வேண்டாமா, அதை பார்க்குறதா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ அங்கே கேட்குறது. அதனால் என்னுடைய அந்த அதீதமான ஒரு பவரை நான் அப்போ தான் உணர்ந்தேன். இருந்தாலும் வந்து எனக்குன்னு கொடுத்த பணியை நான் வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் கரெக்டாக செய்கிறேன்றது செஞ்சுக்கிட்டு போகிறேன். ஒருவேளை நான் அப்படிலாம் செய்கிறதுனால தான் என்ன கோயில் கட்ட அவருக்கு பர்மிஷன் கொடுத்து பண்ண வச்சார். கண்டிப்பாக சார். அது இல்லைண்ணா, சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கே சிவன் அனுமதி வேணுங்கிறப்போ, கோவிலுக்கு வந்து போகிறதுக்கே அனுமதின்றப்போ கோவில் கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் வேணும் சார். கரெக்டாக சொன்னீங்க. அவரை பார்க்கறதுக்கே முதல்ல அனுமதி வேணும். அப்போ அவரை போய் கட்டுறதுக்கு அதனால தான் அவர் காட்சியே பயங்கரமாக இருக்கும். அந்த நம்ம கோயிலில் கட்டும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா, கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் தான் வச்சார் அவர். நான் தான் நின்றுட்டுருக்கிறேன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு. அந்த டே 1 அவருக்கு சந்தனம் வைக்கிறாரு. மொத்தம் 3 இது வைக்கிறாரு, 3 இடத்துல அப்படி விட்டுட்டு அவர் வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நம்மக்கிட்ட நியூமராலஜி பார்த்தவங்க யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாரு. பார்த்தா அவரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஒலி அடிக்கிற மாதிரி அடிக்குது. நான் உடனே அவர்கிட்ட அங்குள்ள குருக்கள் கேட்குறேன். அவர் வயசானவர், அவர் கேட்குறேன், நம்ம கோயில் குருக்கள் தான், என்ன சாமி இந்த சந்தனம் வச்சுக்கணும், பின்னாடி லைட்டு கிட்டே அதை சைடில் வச்சுருக்கணும், அப்படியே ஒலி அடிக்குதுன்னு நான் கேட்டேன். லைட்டு எங்கே இருக்குது சாமி, இதான் பாருங்கண்ணா. இல்லை, எனக்கு ஒருத்தர் அமைச்சிருக்காரு இருக்குது. அப்போ தான் அவர் சொன்னார், இறைவனுக்கு நாம் என்ன செஞ்சாலும் அவரை எப்படி பண்ணணுமோ அவர் மோல்டு பண்ணிப்பார். நான் வச்சது சந்தனம், நம்ம பார்த்ததெல்லாம் சந்தனம், அவருக்குள்ளே அவர் பவரை காமிக்கிறதுக்கு அதை ஒலி மாதிரி காமிக்கிறார். அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு இடத்துல அதை புரிஞ்சுக்கிட்டேன். நாம் சந்தனமே வச்சாலும் அவருக்குள்ளே அந்த ஒலி தனக்கு இருக்குது, அந்த ஒலியை அடிக்கிறார் அவர் நெத்தியிலிருந்து. அது மாதிரி அதை வந்து இதெல்லாம் நம்மளாம் எப்படி உணர்வோம் அப்படின்னு பார்ப்போம்னாக்கா, அதான் எனக்கு அனுப்பும்போது சொன்னார், சார் ஒலி அடிக்கி சார், அவருக்கு தெரிஞ்சது ஒலி அடிக்கி சார் நம்ம கோயிலில். அவர் அப்போ தான் பார்த்துட்டு போயிருக்கிறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா கேஷுவலாக அனுப்புகிறாரு. அவர் போய் எடுக்கும்போது கூட தெரியல, அங்கே போய் எடுக்கிறாரு. அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் என் ஃபோட்டோ கூட இங்கே இருக்கும். இந்த ஃபோட்டோ என் ஃபோட்டோ சொல்கிறேன், அது 25 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அது ஒருத்தர் எடுக்கணும்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா, இன்றைக்கி பார்த்து எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வந்து பிரமிட் பண்ணு. என்னென்னு கேட்டாக்கா, அந்த கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். மோனலிசா பெயிண்டிங் நானும் நிறைய தடவை நோட் பண்ணி பார்த்துருக்கேன். கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியாது. அதை எடுத்தால் தான் நிறைய பேர் அந்த வியாபாரம் பண்ணிடுவாங்கல்ல. அது இறைவன் கொடுக்குற சமாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவுமே இருக்குது. ஆமாம். இப்போ அதனால தான் இப்போ நமக்கு இவ்வளோ இருக்கும்போது அதை நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவும் அதை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதை பவ்யமாக எவ்வளோ அதை எப்படிலாம் மக்களுக்கு கொடுக்கணுமோ, நமக்கு கிடைச்சதே எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது எவ்வளோ செய்யணுமோ அதை செவனே என் வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, என் பவரை நான் அப்போ தான் உணர்ந்தேன். அந்த உணர்ந்ததை பவ்யமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணுமோ இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டு, அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றினேன், கோயில் கட்டினேன். இன்றைக்கி மக்கள் யார் பார்த்தாலும் அந்த ஒரு இதை நான் கிடைச்சதை நான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறேன். அதுதான் கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த இறை சக்தி இருக்கிறதுனால தான் இத்தனை பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் உங்களால் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை வந்து செஞ்சுட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.